Welcome to Ramasamy Sanskrit course. 7th Sanskrit Shikshak Parishya பாரத வித்யாபவன் சிலபஸில் செகண்ட் பேப்பரில் முதலாவது பாடம் பார்க்க போகிறோம். கிராமம், கிராமஹேனா கிராமம் அப்படின்னு அர்த்தம். இதை நோட் எழுதி வச்சுருக்கேன், அப்புறம் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இங்கே வார்த்தைகள்லாம் அர்த்தம் பார்த்துடலாம். பதங்கள், அதாவது வார்த்தைகள். வசாமக வசிக்கிறோம், அல்பியசி சிறிய கொஞ்சமாக, பூமிகா பிரதேசம், மிருதிகா மண், பூமிகா பிரதேசம், மிருதிகா மண், நிர்மதீகி நிர்மாணம், வீதி தெரு, ஜலப்பிராணல்யாக குழாய்கள், பிரபூதானி அதிகம், மத்திய கிராமம் கிராமத்தின் நடுவில், மேலகம் கூட்டு சேர்க்கை. எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. பதங்கள், இந்த வார்த்தைகள்லாம் அர்த்தம் பார்த்துடலாம். பிரதாஷக காலை சாப்பாடு, பிரதாஷக பிராதஷக காலை சாப்பாடு, பிராதஷக காலை சாப்பாடு, சீகரக பனித்திவலை, மூகரக கண்ணாடி, ஆதர்ஷக கண்ணாடி, கூர்ச்சம் தர்பங்களை சேர்த்து கட்டப்பட்டது, கேகத்தக சீப்பு, சீமந்தக வகுடு, ஃபாலக நேற்றி, சாராக வானால், துரோணக தொன்னை தானியங்களை அளக்கும்படி, சுல்லிக அடுப்பு, நக்தாசாக இரவு சாப்பாடு, தாராயந்திரம் நீர்வீழ்ச்சி கருவி, தந்தக பாத்தி, சோபனம் படிக்கட்டு, இஷ்டக செங்கல், ஸ்தம்பக தூண். எல்லாரும் இது வரைக்கும் நோட் பண்ணிங்க.
கிராமக பாடம் பார்ப்போம். கிராமம், கிராமகனா கிராமம்னு அர்த்தம். வயம் கிராமே வசாமக. கிராமக அப்மாகம் தத்வி வசதி தத்வி வசதி. கஸ்மின் சிஸ்வத் கிராமே கிருஹணாம் சஞ்ஞா அல்பியசி பவதி. கஸ்மின்ச்ச தேஷாம் சஞ்ஞா சகதர்ஷே பவதி. நாங்கள் கிராமத்தில் வசிக்கிறோம். கிராமம் அதாவது நாங்கள் கிராமத்தில் இருக்கோம். கிராமம் எங்கள் குறுகிய குடியிருப்பு, அதாவது சின்ன இடம். காஷ்மீர் போல வீடுகள் குறைவு. காஷ்மீர் மாதிரி வீடு ரொம்ப கம்மி. சில இடங்களில் 1000 குடியிருப்பு, சில இடம் நிறைய குடியிருப்பு இருக்கும். அழகிய வாழ்வு அங்கே பெருகும். அங்கே அழகிய வாழ்வு இருக்குது. ராமேஷு யானி கிரகாணி சந்தி தானி பிரயாசக தத்வினி பவந்தி. கிரகாணி பவித்ராணி ஸ்வச்சானி ச பவந்தி. கிராமங்களில் உள்ள வீடுகள் பெரும்பாலும் சிறியவையாக இருக்கும். அதாவது கிராமத்தில் உள்ள வீடுலாம் சின்ன சின்ன வீடாக இருக்கும். அந்த வீடுகள் புனிதமானவை சுத்தமானவை ஆகும். புனிதமானவையும் சுத்தமானவையும் ஆகும். அந்த வீடு வந்து நல்லா புனிதமாக நல்லா இருக்கும், சுத்தமாக நல்லா இருக்கும், அழகாக. தேஷு திதியா துதியா பூமிகா ந பவதி. நோ பவனானி நிதிகாமியானி சந்தி. தானி திருணக சமாச்சாதி தானி சந்தி. அந்த இடங்களில் 2ஆம் 3ஆம் படிகள் இல்லை. அங்கே 2ஆம் 3ஆம் படிகள்லாம் இருக்காது. வீடுகள் மண்ணால் செய்யப்பட்டவை. வீடெல்லாம் மண்ணால் செஞ்சுருப்பாங்க. அவை புல்லால் மூடப்பட்டுள்ளன. அந்த புல்லால் வந்து மூடி இருக்கும் அந்த வீடு. தேஷாம் விபதிஹி पृथक् रूपेण क्रियन्ते. मध्यग्रामे वर्तते वीथि. तस्य बाष्पयो गृहाणां भक्तयः सन्ति. वीथ्याः तडेयो जलप्राणयः सन्ति. நாடுகளில் கட்டிடங்கள் வேறுபட்ட வழியில் செய்யப்படுகின்றன. அதாவது நாட்டு கட்டடங்கள்லாம் வேறு விதமாக செஞ்சுருப்பாங்க. கிராமத்தின் நடுவில் தெரு உள்ளது. அந்த கிராமத்தின் நடுவில் ஒரு தெரு இருக்குது. இருபுறமும் வீடுகள் வரிசையாக உள்ளன. இந்த வீடெலாம் எல்லாம் வரிசையாக இருக்குது 2 பக்கமும். அந்த தெருவின் பக்கங்களில் குழாய்கள் உள்ளன. அந்த தெருவோட பக்கத்தில் வந்து குழாய்கள்லாம் இருக்குது தண்ணீர் குடிக்கிறதுக்கு. கிராமேஷு சுகம் சாந்தித்வ वर्तते. तत्र भोजनं पानं स्नानं சுலபக சந்தி. கிராமங்களில் இன்பமும் அமைதியும் நிலவுகின்றன. அங்கே இன்பமும் அமைதியும் நல்லா நிலவுகின்றன இருக்குது. இன்பமும் அமைதியும் நல்லா இருக்குது. அங்கே உணவு, பானம், குளியல், உடற்பயிற்சி ஆகியவை எடுத்து கிடக்கின்றன. அங்கே சாப்பாடு, பானம், அது கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறது, அது குளியல், உடற்பயிற்சி, நல்லா உடற்பயிற்சி செய்கிற இடம் எல்லாம் நல்லா எளிதில் கிடைக்கின்றன. அங்கே கிராமங்களில் இன்பமும் அமைதியும் நிலவுகின்றன. அங்கே உணவு, பானம், குளியல், உடற்பயிற்சி ஆகியவை எளிதில் கிடைக்கின்றன. எல்லாம் நோட் பண்ணிங்க.
नात्रत्र नगरेशस्य दुग्धि घृतम् अन्नं वस्त्रम् इद्धन सागादिन अभावः அங்கே நகரங்களைப் போல பால், தயிர், நெய், உணவு, உடை, எரிபொருட்கள், காய்கறிகள் முதலியவை பற்றாக்குறை இல்லை. அங்கே கிராமம் போல் வந்து பால், தயிர், நெய், உணவு, சாப்பாடு, உடை, ட்ரெஸ்ஸு, எரிபொருள், காய்கறிகள்லாம் எல்லாம் வந்து பற்றாக்குறை இல்லாமல் நல்லபடியாக கிடைக்கிது. सर्वेभि सुखेन सुखीये गृहे वसति ग्रामे ग्रामाणः कृषि कुर्वन्ति सर्वेषां प्रभावस्यदीयवसिनो स्वकीये क्षेत्रे भवन्ति ग्रामवसियो सर्वेषां ग्रामवसिनां सर्वेषां ग्रामवसिनां सर्वयानि क्षेत्रं भवन्ति. அனைவரும் தங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் தங்கள் வீட்டில் வசிக்கின்றனர். எல்லாரும் வீட்டில் வந்து சந்தோஷமாக வசிக்கிறாங்க. கிராமத்தில் கிராமவாசிகள் விவசாயம் செய்கின்றனர். கிராமத்தில் வந்து கிராமவாசிகள் வந்து நல்ல விவசாயம் நல்லா பண்ணுறாங்க. ஒவ்வொரு கிராமவாசிக்கும் தங்களுக்கே உரிய நிலங்கள் உள்ளன. ஒவ்வொரு கிராமவாசிக்கும் அவங்களுக்கே உள்ள நிலம் இருக்குது. தானி நித்தியம் சர்வைः சோபிதானி சந்தி தேஷு விருகி கோக்ரோதம் जनकः मुद्र वाषदीनि தானியாயி உத்தரவிதே. அந்த நிலங்கள் எப்போதும் பயிர்களால் அழகு பெற்றுள்ளன. இந்த நிலங்கள் வந்து அழகாக வந்து பயிரால் நல்லா அழகாக இருக்குது. அவற்றில் பார்லி, அரிசி, கோதுமை, பருப்பு, உளுந்து போன்ற தானியங்கள் விளைகின்றன. அங்கே பார்லி, அரிசி, கோதுமை, பருப்பு, உளுந்து அவெல்லாம் வந்து தானியெல்லாம் வந்து நல்லா விளையிறது. ராமேஷு உதயானானி பவந்தி தேஷு ஆமக ஜம்பீர் நாரங்க மனசாதினி ஃபலானி சாகானி ச ஜயந்தே அந்யானி ச தத்ர வகதி சுது ஃபலானி சந்தி சேஷ்ட சத்யோ பிரபுவந்தி ஆம்ராணி பவந்தி. கிராமங்களில் தோட்டங்கள் உள்ளன. தோட்டம்லாம் இருக்குது கிராமத்தில். அவற்றில் மாம்பழம், நாவல், எலுமிச்சை, ஆரஞ்சு, பலாப்பழம் போன்ற பழங்களும் காய்கறிகளும் விளைகின்றன. அங்கே நாவல் பழம், எலுமிச்சை, ஆரஞ்சு, பலாப்பழம்லாம் நாவல் பழம்லாம் வந்து விளைகிறது. அங்கே பல்வேறு காலநிலைக்கு ஏற்ப பழங்களும் உள்ளன. அந்த கோடை காலத்துக்கு ஏற்ற மாதிரி பழங்கள்லாம் அங்கே இருக்காது. வெயில் காலத்தில் மாம்பழங்கள் மீதியாக கிடைக்கின்றன. வெயில் காலத்தில் வந்து மாம்பழம் வந்து நிறையா கிடைக்கிது. ग्रामेः क्षेत्रेषु प्रभुदं श्रवणं कुर्वन्ति ते सरलस्वभावः नित्यं प्रसन्नचित्तस्य भवन्ति. கிராமவாசிகள் வயல்களில் மிகுந்த உழைப்பால் செய்கின்றனர். கிராமவாசிகள் நல்லா உழைக்கிறாங்க. அவர்கள் எளிய இயல்பு உடையவர்களாகவும் எப்போதும் மகிழ்ச்சியுடன்
மகிழ்ச்சியான மனிதர்களுடன் இருப்பதாகவும் உள்ளனர். அவங்க எல்லோரும் எளிய வாழ்க்கை வாழ்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்காங்க. எல்லோரும் நல்ல மகிழ்ச்சியான மனநிலையோடு இருக்காங்க. எல்லோரும் எல்லாம் நோட் பண்ணிங்க. கிராமவாசிகள் வயல்களில் மிகுந்த உழைப்பால் செய்கின்றனர். அவர்கள் எளிய இயல்புடையவர்களாகவும் எப்போதும் மகிழ்ச்சியான மனிதர்களுடன் இருப்பவர்களாகவும் உள்ளனர். நோட் பண்ணுங்க. நல்லா உழைக்கிறாங்க, நல்ல மகிழ்ச்சியான மனநிலையோடு இருக்காங்க, எளிய வாழ்க்கை வாழ்கிறாங்க, நல்ல மகிழ்ச்சியோட மனநிலையோடு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.